வணக்கம். வீட்டிலையே நம்ம ரவையை வச்சு எப்படி ஒரு பஞ்சு மாதிரி ஒரு கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 கப்பு அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். மெஷர்மெண்ட்டு எல்லாமே எது 1 கப்பு எடுக்கிறீங்கனாலும் டம்ளர் எடுத்துக்கிறீங்கனாலும் எல்லாமே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நைஸாக எந்த அளவுக்கு நைஸாக பொடிக்க முடியும் பொடிச்சிக்கலாம். ரவை வந்து நைஸாக பொடிக்க முடியாது தான், ஆனால் எந்த அளவு நைஸ் வருமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்ச இந்த ரவையை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். அதே மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து இதையும் நம்ம பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்ச சர்க்கரையை இப்போ நம்ம அதே பவுலில் ரவை கூடவே சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், புளிக்காமல் கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே 1/4 கப் ஆயில், வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஒரு டிஸ்க் வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். ஒரே டைரெக்ஷன்லேயே கலக்கணும். இப்போது இங்கே பாருங்கள், நல்லா இதேமாரி ஒரே டைரெக்ஷன்லேயே கலக்கணும். நம்ம எதிர் சைடு கலக்கக்கூடாது. எந்த சைடு கலக்கிறோமோ அதே சைடு நம்ம வந்து பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் கட்டி முட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டா. இப்போ இது ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊறணும். ரவைன்றதுனால ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே வேறு வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து கேக் செய்யறதுக்குன்னே வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய பழைய குக்கர். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து ப்ரீ ஹீட் ஒரு 5 நிமிஷமாக சுட வச்சுருக்கிறேன். ஹீட் ஏறிக்கிட்டே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே இருக்குது. இப்போது அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பொடி, சன்ரைஸ், ப்ரூ, இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து வாசனைக்காகவும் கலர் நல்லா வர்றதுக்காகவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி கரைச்சி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம கேக் எதில் செய்ய போகிறோமோ அந்த ட்ரேவில் நான் வந்து ஒரு டபரா மாதிரி இருக்கும் இதில் செய்கிறேன். என்னோடய ட்ரே வந்து சர்க்கிளில் இருக்கும். நான் இப்போ ரவுண்டில் செய்ய போகிறேன். அதனால் வந்து இது சைடெல்லாம் வந்து ஆயில் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது எல்லா பக்கமும் சைடு எல்லாமே நம்ம எண்ணெய் படுற அளவுக்கு வந்து கேக் ஒட்டாமல் வரும். அதுக்காக இது மாதிரி தடவி டச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இல்லை கோதுமை மாவு, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கின்னு இந்த மாதிரி வந்து இதில் வந்து டஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கேக் வந்து ஒட்டாமல் வரும். இப்போது கேக் டின் ரெடி பண்ணியாச்சு. சுற்றிரும் இங்கே பாருங்கள், சுற்றிரும் மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போது கேக் டின் தயார் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேப்பில் மாவு வந்து நல்லா நம்ம போட்ட மாவு ரவை எல்லாம் ஊறி இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு, இதையும் நம்ம இதில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த காஃபி தூள் அதை கலந்துக்கலாம். இது நான் செய்து பார்த்தேன். நல்லா சூப்பராக, நல்ல ஃப்ளேவராக நல்லா இருந்துச்சு. கலரும் கொடுக்குது. இப்போ இதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், சாக்லேட் பவுடர், கோகோ பவுடர் 2 ஸ்பூன். பத்தலைன்னா கொஞ்சம் கலர் வரலைன்னா நம்ம இன்னொரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து டிஸ்க் வச்சு நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா இதில் நான் கலந்து வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். நீங்கள் இந்த எசன்ஸுக்கு பதில் சர்க்கரை அரைக்கும் போதே நீங்கள் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கனாலும் அந்த ஃப்ளேவரும் நல்லா தான் இருக்கும். எங்கிட்ட எசன்ஸ் இருக்குது, அதனால் நான் அந்த எசன்ஸ் சேர்க்குறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு கேக் செய்கிறதுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது இதில் நம்ம வந்து கேக் மாவு போட்டு ஊற்றிக்கலாம். 1/2 டின்னு வர்ற அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ தான் கேக்கு கொஞ்சம் பொங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சுத்தமாக வழித்து எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கேக்கு டின்னில் ஊற்றிட்டேன். நல்லா இதை வந்து டேப் பண்ணிடணும், பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும். இதை எடுத்து இப்போ நம்ம இந்த குக்கர் உள்ளே வச்சிடலாம். அடியில் உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி ஸ்லோவில் வச்சுருக்கிறேன், லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போது இது மேலே வந்து கொஞ்சம் நம்ம நட்ஸ் வந்து தூவிக்கலாம்.
மேலே கொஞ்சம் ஒரு 2-3 பாதாம் வந்து கட் பண்ணி மேலே வந்து சும்மா அலங்காரத்துக்காக தூவியிருக்கிறேன். இப்போ இது மேலே ஒரு தட்டு போட்டு நல்லா கேப் இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக மூடி ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 30 நிமிஷம் நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கலாம். பார்க்கும்போதே தெரியும், வெந்திருந்ததுன்னா நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கும். இப்போ இது மூடி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் வேகலை, ஆனால் நம்ம பார்க்கணும், அதனால் எடுத்து பார்த்தாச்சு. இது நல்லா இந்த இடம் உள்ள மாவு இருக்குது, நல்லா தெரியுது பாருங்கள். இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும். இப்போது ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக 30 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம கேக் டின்னில் ஊற்றி வச்சதுலேருந்து டைம் பார்த்துக்கோங்க. 30 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி இது மாதிரி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. உங்களுக்கு அப்படி வேகலைன்னாக்கா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுக்கலாம். இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கேக்கை ஆற விடலாம். பாருங்கள், நல்லா வந்து ஆறி இருக்குது. இப்போ ஒரு கத்தியால் சைடெல்லாம் கொஞ்சமாக கிளப்பி விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கவுத்துக்கலாம். இப்படி ஒரு டேப் பண்ணிவிட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து கேக் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. பாருங்கள் சூப்பராக நம்ம ஈஸியாக வீட்லேயே நம்ம கிறிஸ்மஸ்க்கு கேக் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு, வீடு பூரா ஒரே மணமாக இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு கடையில் வாங்கின மாதிரியே சூப்பரான டேஸ்ட்டு, சூப்பரான அட்மாஸ்பியர், சூப்பராக வாசனையோட நல்லா நம்ம வீட்டிலையே நம்ம இருக்கிற பொருளை வச்சு ரவா வச்சு செஞ்சோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி இதே அளவோட இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.